டிவைன் சோல்ஸ் 11th நவம்பர் ஏஞ்சல் நம்பர் அண்ட் ஏஞ்சல் தேவாக வரப்போகிற இந்த கிரேட் போர்ட்டலுக்கு உங்களுக்காக ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய மெசேஜ் அண்ட் ஏஞ்சல் நம்பர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்ட்யூட்டிவாக ரீடிங்காக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கான ரீடிங் இன்ட்யூட்டிவாக இருக்க போகுது. நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 இந்த 2 நம்பரில் உங்களுக்கு என்ன நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கோங்க. உங்கள் இன்ட்யூஷன் கூட எந்த நம்பர் கனெக்ட் ஆகுதோ அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த 2 நம்பருமே கனெக்ட் ஆகலைன்னா கட்டாயம் இதை ஃபோர்ஸ் பண்ணி இந்த ரீடிங் வாங்கிக்காதீங்க. ஸோ நம்பர் 1 அண்ட் நம்பர் 2. நம்பர் 1 நினச்சவங்களுக்கான ரீடிங் என்ன வருது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். நம்பர் அவங்க கொடுத்துருக்க ஏஞ்சல் கொடுத்துட்ருக்க நம்பர் என்னென்னா 233. 233 பாசிட்டிவிட்டி, ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் இருக்குது. கம்பேஷனோட ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் இருக்குது. ஸ்ப்ரெட் லவ், உங்களால் முடிஞ்ச அன்பை மற்றவங்க கூட பகிர்ந்துக்கோங்க. மற்றவங்க எனக்கு அன்பு கொடுக்கல, நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அன்பு மட்டும்தான் இந்த உலகத்தில் வந்து விலை மதிக்க முடியாத ஒரு எமோஷனாக இருக்குது. அதே மாதிரி விலை மதிப்பு இல்லாத ஒரு இமோஷனாகவும் இருக்குது. அதை நம்ம எல்லோருக்குமே கொடுக்கலாம். நான் வந்து ஒருத்தவங்களுக்கு அன்பை கொடுக்கணும்னு நினச்சிட்டேன்னா அது எந்த ரீதியில் வேணாலும் கொடுக்கலாம். அது கட்டுப்பாடே கிடையாது. ஸோ எல்லோருக்கிட்டேயும் உங்கள் அன்பை அழகாக பகிருங்க. அவங்க கட்டாயம் உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. இவங்க எனக்கு தெரியாது, இவங்க எனக்கு பிடிக்காது அப்படின்லாம் யாருமே நெக்லெக்ட் பண்ணாதீங்க லைஃப்பில். ஸோ திஸ் கார்ட் பிரிங்ஸ் அ மெசேஜ் ஆஃப் பாசிட்டிவிட்டி அண்ட் கம்பேஷன். ஸோ அழகான ஒரு லவ் லைஃப் கூட உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எங்கெல்லாம் வந்து ஒரு டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ இமோஷன் வைஸில், அங்கெல்லாம் இந்த நம்பரை நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. 233 233 அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்க. அந்த எனர்ஜி லெவலை நீங்கள் டேப் பண்ணிகிட்டே இருங்க. கட்டாயம் உங்களுக்கான காதல் வாழ்க்கையோ இமோஷனல் ஹாப்பினஸோ ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு ஹாப்பினஸ் இமோஷன் ரீதியில் கட்டாயம் உங்களுக்கு அமையும். அடுத்ததாக 2வது நம்பர் 2 நம்பர் நினச்சவங்களுக்கு 929 அப்படின்ற ஒரு அழகான நம்பர் ஏஞ்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா லெட் கோ, நியூ பிகினிங், செல்ஃப் ரெஸ்பெக்ட், மூவ் ஆன், ஃப்ரீடம். இது வந்து பார்த்தீங்கன்னா வாக்காவேன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, ஏஞ்சலே கொடுத்துட்டாங்க. ஸோ உங்கள் சிச்சுவேஷனில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி உங்களுக்கு நீங்களே யாருன்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் உங்களையே இழந்திருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து லெட் கோ பண்ணிவிடுங்க. யார் உங்களை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்களோ அவங்கள ஃபர்கிவ் பண்ணிவிடுங்க, ஃபர்கெட் பண்ணிவிடுங்க. இது வேண்டாம் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கமான முடிவு எடுங்க. இனிமேல் அந்த ரிலேஷன்ஷிப்போ ஒரு வேலையோ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் ஆகிருந்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வாக் அவுட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏஞ்சல் கொடுத்துருக்கிறதே அதுதான், வாக்காவேன்னு தான் கொடுத்துருக்காங்களே. ஸோ மூவ் ஆன் பண்ணி உங்களுடைய இண்டிபெண்டன்ஸை, உங்களுடைய ஃப்ரீடமை பாருங்கள். நம்ம சோல் வந்து ஒரு ஃப்ரீடமை அனுபவிக்கும் பொழுது தான், அந்த நேச்சரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல்லை நம்ம உணரும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் ரொம்ப புத்துணர்ச்சி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.